ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் 1 எங்கள் தமிழில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் ப்ளஸ் ஆகும். வான் ப்ளஸ் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி. நயம் அறிக. எங்கள் தமிழ் பாடலின் முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்கள் மூனை சொற்கள் எடுத்து எழுதுக. அருள்நெறி அதுவே. கொள்ளா கொள்கை எல்லா என்றும். எங்கள் தமிழ் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. அருள் பொருள் கொள்ளா எல்லா அன்பும் இன்பம். எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. தரலாகும் குரலாகும். கொள்ளா எல்லா அன்பும் அச்சம். குருவினா 1. தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை? இதற்கான விடை பக்க எண் 3 இருக்கு. பக்க எண் 3 முதல் நம் தாய்மொழியாம் அதில் ஆரம்பித்து அறிவை தருகிறது வரையும் குருவினா 1ற்கான விடை. குருவினா 2 தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 3 இருக்குது. பக்க எண் 3 முதல் பேரால 2வது லைன் தமிழ் மொழியை கற்றோர் அதில் ஆரம்பித்து அந்த பாரா முடிகிற வரையும் பேச மாட்டார் வரையும். சிறுவினா 1 எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 3 இருக்குது. பாடலின் பொருள் அதுக்கு கீழே நம் தாய்மொழியாம் அதில் ஆரம்பித்து அந்த பேரா ஃபுல்லாக பேச மாட்டார் வரையும். அப்புறம் 3வது பேரா நம் தமிழ் மொழி அதில் ஆரம்பித்து அந்த பேரா முடிகிற வரையும் மொழியாகும் வரையும் சிறுவினா 1ற்கான விடை. சிந்தனை வினா. கவிஞர் தமிழை ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார்? தேன் இனிமையானது, திகட்டாது. அதுபோல தமிழும் பயில பயில இனிமை தரும், திகட்டாது. தேன் உடலுக்கு மருந்தாய் அமைந்து நோயை போக்கும். அதுபோல தமிழும் அறியாமையை நீக்கி அறிவை தரும். எனவே தேனை தமிழுடன் ஒப்பிட்டு கூறுகிறார். அரபு எண் தமிழ் எண். நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.